ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி பதவியேற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டத்தில் முதல் கட்டமாக நான் என்ன கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி மின் வாரியத்தை பற்றி கையெழுத்து போட்டிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாகி விட்டது. என்ன சர்ச்சை அப்படின்னு சொன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க, 200 மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் பிரச்சாரம், அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் அப்படிதான் இருக்கு. அந்த பட்சத்தில் இப்போ என்ன அதுக்கு என்ன பண்றாங்கன்னா லிமிடேஷன் வச்சுட்டாங்க. லிமிடேஷன் பத்தி பேசவே இல்லையே. ஆல்ரெடி தமிழக அரசில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போதே இந்த 100 யூனிட் இலவசம் என்று இருக்கு. திமுக ஆட்சியில் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போதே இந்த 100 யூனிட் ஃப்ரீ, அது கண்டினியூ ஆகுது. அதை ரத்து செய்யற வண்ணமாக தான் ஃபர்ஸ்ட் அறிக்கை இருந்தது. அப்புறம் மக்கள் கண்டிச்ச உடனே அது சரி செய்துட்டாங்க, அது நீடிக்குதுங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தாவேகா கட்சி சார்பாக சொன்னது என்ன தேர்தல் அறிக்கையில், அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். அவர் கையெழுத்து போட்டிருக்காருல்ல, அதற்கான விளக்கம் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. முதல் கையெழுத்து போடுறாரு, என்னது மின்சாரத்து சம்பந்தமா போறாரு. சரி, அது போட்டாருல்ல, ஓகே, வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதுல லிமிடேஷன் எதனா சொன்னாங்களா? தேர்தல் பிரச்சாரம் போது என்ன சொன்னார்கள், 200 யூனிட் உங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசும்போது என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த 100 யூனிட் மாதம் நீங்கள் கொடுத்தால் ஏழைங்களுக்கு என்ன உதவியா இருக்குமா இல்லையா, மக்களுக்கு பயன் தருமா இல்லையா என்ற கேள்வி கேட்டுவிட்டு, இப்போ அதே 2 மாதம் தானே, அதே 200 யூனிட் 2 மாசத்துக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க, கொடுக்கறாங்க. மாசம் கிடையாது. மாசம் 200 யூனிட் இலவசம் கிடையாது. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாசம் உங்களுக்கு 200 யூனிட் நாங்க என்ன செய்வோம், இலவசமாக கொடுப்போம். இப்போ ஆளக்கூடிய அரசு 100 யூனிட் கொடுக்குது. அது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 60 நாளுக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்குது. அது மாதம் செய்தா எவ்வளவு லாபம் இருக்கும், மக்களுக்கு எவ்வளவு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசப் அவர்கள், விஜய் ஜோசப் சிஎம் அவர்கள், இப்போதைய முதல்வர் அவர்கள் பேசினாரு. ஆனால் இன்னைக்கு அறிக்கையில் என்ன போறாரு அப்படின்னு சொன்னா, 200 யூனிட் 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் இலவசம். ஆனால் அது அனைவருக்கும் இல்ல. அனைவருக்கும் இல்லன்னா எப்படி, 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கணும். 499, 495, 490 உள்ளவர்கள் மட்டும்தான் 200 யூனிட் இலவசம். அப்போ இது யாருக்கானது, அனைத்து மக்களுக்கானதான்னா இல்ல. தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது என்ன, 200 யூனிட் மாதம் உங்களுக்கு ஃப்ரீ, 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஏற்கனவே 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்க 100 கொடுக்கறது, அது ஏன் மாசம் நீங்க ரீடிங் எடுக்கிறது இல்ல, மாசம் ரீடிங் எடுக்கணும்னு சொன்னாங்க. சோ நமக்கு தேவை என்ன, மக்களுடைய தேவையும் ஆதங்கமும் எதுக்காக நாங்க போராட்டம், எதுக்காக கோரிக்கை வச்சோம், அந்த ஆட்சியிலும் சரி கடந்த ஆட்சியிலும் கோரிக்கை என்ன வச்சோம், எங்களுக்கு மாசம் ரீடிங் எடுங்க. நீங்க ஃப்ரீயா கொடுக்கலாம் பரவாயில்ல, நாங்கள் இது 2 இரட்டை மடங்கு நாங்க அதிகமா கட்ட வேண்டியது இருக்கு. நமக்கு மாசம் என்ன பண்ணுங்க, ரீடிங் எடுங்க. அது ரொம்ப சுமையா இருக்கு. 2 மாசத்துக்கு என்பது என்னன்னா 500க்கு மேல போகுது, அது இரட்டிப்பாக மாறுது. ஒரு 100க்கும் வித்தியாசமாக கரண்ட் பில் போகுது. அதனால மாதம் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ரீடிங் எடுங்க அப்படின்னு தானே நம்மளோட கோரிக்கை இருந்தது. அதை காத்துல பறக்க விட்டுட்டாங்க. மாசம் கரண்ட் பில் கட்டுறது அது சம்பந்தமா இது வரைக்கும் பேசுனது கிடையாது. அதுக்கான வாக்குறுதி ஒண்ணும் இல்ல. ஆனால் எதிர்கட்சி செய்யும் போது அது மக்களுக்கு பாதிப்பு இல்லையான்னு சொல்லி பேசிட்டு, இப்ப நீங்க சொல்றது எப்படின்னு சொன்னா அடிஷனலா 100 தரீங்க, அதுல லிமிடேஷன் வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் காணது கிடையாதுங்க. இது எந்த விதத்துல சரி? ஆகிய மக்களே, நீங்கள் தான் உணர வேண்டும். இதை பற்றி இது சரியா தவறா என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, கருத்து தெரிவிங்க. அதே மாதிரி தாவேகா கட்சியில் உள்ள சிந்திங்க, அதற்காக முன்வழி வைங்க. எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா, இலவசம் தேவையில்லை என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க இலவசமா கொடுக்கறது அது மாதமா எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வேண்டாம். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னு சொன்னா, 500க்கு மேல போகும்போது அது இரட்டிப்பு மடங்கு ஆகுது. அதனால என்ன பண்ணுங்க, எங்களுக்கு மாசம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. இதுக்கு திருத்தம் மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஒரு திருத்தத்தை சட்டத்தை கொண்டு வாங்க. அதுதான் நல்லது, அதுதான் மக்கள் விரும்புறாங்க. நீங்க அடிஷனலா கொடுக்குறது என்ன சொன்னா 100 தான். ஏற்கனவே 100 அமல்ல இருக்கு, அது போய்கொண்டுதான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க கொடுக்கறது 100. அந்த 100ம் தாவேகா கட்சி இப்ப அறிவிச்சது. அந்த 100ம் அனைவருக்கும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற 100 யூனிட் அனைவருக்காக உள்ளது. எல்லா மக்களுக்கும் வரும். யார் பேர்ல ஒரு மீட்டர் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் 100 இலவசம். ஆனால் தாவேகா இப்ப கொடுக்கிற அந்த 200
அனைவருக்கும் கிடையாது. 500 யூனிட்டுக்கு கீழே உள்ளவர்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த சதவீதத்துல பார்க்கும்போது எத்தனை பேரை இது பண்றாங்க? இந்த 500க்கு கீழே உள்ள மக்கள் மட்டும்தான் என்ன பண்றாங்க? இது பலன் அடைவார்கள். அதுக்கு இல்லாதவர்கள் பலன் அடைக்க மாட்டார்கள். இதுலயும் வாக்குறுதியிலையும் பேச்சிலையும் நடைமுறையிலையும் நேர்மாற்றமா இருக்கு. இது ஒரு தேர்தல் பிரச்சாரம், தேர்தலோட போயிடுச்சுன்ற மாதிரி தான் 10-11 தான் இருக்கு தவிர இது ஒன்னும் ஒரு மாற்றம்ன்றதே ஒண்ணுமே இல்லை. இதுல மாற்றம் என்ன இருக்கு? அப்ப 200 யூனிட் மாசம் கொடுக்கணும், அது மாற்றம். அல்லது அனைவர்களுக்கும் 200 யூனிட் இலவசம் என்று சொல்றதுதான் மாற்றம். ஆனா இங்க மாற்றமே இல்லையே. இருந்தது 100 கொடுக்குறேன், அதுல எல்லாருக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது ஏமாற்றம் தான், இது மாற்றம் கிடையாது.